வாகர்த்தாவிவ சம்பிரக்தௌ வாகர்த்த பிரதிபத்தயே ஜெகதः பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஸ்ரீ குருப்யோ நமः. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. பெருந்தேவி தாயாராசியோட சுவாமி வேதாந்த தேசிகன் பாடின ஸ்ரீ ஸ்துதிங்கிற அதி அற்புதமான ஸ்தோத்திரத்தை சிந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் முதல் 3 ஸ்லோகங்களை பார்த்துட்டோம். ஸோ முதல் 3 ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கார் சுவாமி வேதாந்த தேசிகன்? இந்த முதல் 3 ஸ்லோகங்கிறது அது ஒரு பேக்கேஜ்குள்ளே. ஸோ அது என்ன பேக்கேஜ்? முதல்ல நேராக போகிறார், தாயார் காலில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிடுறார், ஃபுல் சரணாகதி. அது ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். 2வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? அம்பாளோட பெருமையை அப்படி புகழ்ந்து சொல்லி, இப்பேற்பட்ட ஒன்றை சும்மா அப்படிலாம் பாடிட முடியுமா அப்படின்னு 2வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டோ, 3வது ஸ்லோகத்தில் ஆனாலும் எனக்கு பாடணும்னு ஆசையாக இருக்குது, ஏன்னா மனுஷனா பிறந்துட்டா உன்கிட்ட பக்தி பண்ணாமல் இருக்க முடியுமா, அதனால எனக்கு உன்னை பாடணும்னு ஆசையாக இருக்குது, இந்த எண்ணமும் அனுகிரகத்தால் தானே வந்தது, அப்போனா நான் கண்டிப்பாக சூப்பராக பாடிடுவேன், பாடுறேன். நானும் பாடப்படுகிற இந்த ஸ்ரீ ஸ்துதியும் அதி விசேஷமாக அப்படி டிஆர்பி ரேட்டில் நம்பர் 1ல் போகிறது அப்படிங்கிற மாதிரி இந்த 3 ஸ்லோகத்தையும் ரொம்ப அழகாக அந்த ஸ்ரீஸ்துதிக்கு அவரே ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இந்த 3 ஸ்லோகத்தையும் சொல்லிட்டார். இப்போ அடுத்தது 4வது ஸ்லோகம். இந்த 4லிருந்து 9 வரைக்கும் இந்த 6 ஸ்லோகங்கள்லையும் பெருமாள் தாயார் இவா 2 பேர் தான் ஜெகத்தோட காரணம், ஜெகத் விசாரத்துக்கு இவா 2 பேரும் தான் காரிய காரணம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் இந்த 6 ஸ்லோகங்களில் சொல்ல போகிறார். தாயாருக்கு என்னதான் தாயார் அப்படி போற்றி புகழ்ந்து பாடினாலும் தன் கணவரையும் சேர்த்து போற்றி பாடினால் எந்த மனைவிக்கும் சந்தோஷமா இருக்கும். அப்படிதான் தாயாருக்கு பெருமாளையும் கூட சேர்த்து சொல்றச்ச ஒரு ஆனந்தம். ஸோ அந்த ஆனந்தத்தை புரிஞ்சுட்டு சுவாமி தேசிகன் தாயாருக்கு எப்படி எப்படியெல்லாம் பாடினா ஆனந்தம் ஏற்படுமோ அந்த வகையில பாடுறார். அப்படியாக அடுத்த 6 ஸ்லோகங்கள்ல பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து ஸ்துதிக்கிறார். ஸோ இன்னைக்கு 4வது ஸ்லோகம் பார்ப்போம். ஸோ முதல்ல அந்த 4வது ஸ்லோகத்தை ஸ்துதி பண்ணிட்டு வந்துடலாம். யத் சங்கல்பாத் பவதி கமலே யத்ர தேஹின்யமீஷா ஜன்மஸ்தேம பிரளய ரஜனா ஜங்கமா ஜங்கமானாம் தத் கல்யாணம் கிமபி யமினாம் ஏகலக்ஷ்யம் சமாதௌ பூர்ணம் தேஜஸ்புரதி பவதி பாதலாக்ஷாரசாங்கம். இப்போ இந்த 4வது ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகத்தில் சொன்ன விஷயத்தை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறார். அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, வக்ஷப் பீட்டிம் மது விஜயின ஸ்வகாந்தியா பூஷயந்திம் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல சொன்னாரே, அந்த மது விஜயனுடைய காந்திக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆபரணமா நீ அவனுடைய திருமார்பில் இருக்கிறது தான் அவனுடைய அந்த காந்திக்கும் வெற்றிக்கும் காரணம் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல சொன்னார் இல்லையா. அதையே தான் இங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல போறார். ஆனா என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னா, அந்த முதல் ஸ்லோகத்துல ஃபுல்லா போய் தாயாரை சரணாகதி பண்றார், அதனால அங்க தாயாரோட பெருமை தான் டாமினேட்டிங்கா இருக்கும். இப்ப இங்க பெருமாள் தாயார் 2 பேரையும் சேர்த்து சேவிக்க போறார், அதனால இங்க பெருமாளுடைய பெருமைகளை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தாயார் மகாலட்சுமி அவன் திருமார்பில் அவன் கூடையே அனுக்ஷணமும் பிரியாம இருக்கிறது தானே அப்படின்னு ரொம்ப அழகா ரொம்ப சட்டிலா கொண்டு வந்து முடிச்சிருப்பார். பார்ப்போம். பெருமாளுக்கு ஸ்ரீனிவாசன்கிறது ரொம்ப ஒசத்தியான பேர். ஸ்ரீயான தாயார் எப்பவுமே ஒரு க்ஷணம் கூட அவனோட திருமார்பை விட்டு அகலாததுனால, எப்பவும் அவன் திருமார்பல வாசம் செய்யறதுனால ஸ்ரீனிவாசன்ற பேரு பெருமாளுக்கு. ஸோ ரொம்ப அதி விசேஷமான நாமா இந்த ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறது. கமலேன்னு ஆசையா கூப்பிட்டுட்டோ, நீ உன்னுடைய இருப்பிடமா அவனுடைய திருமார்பை சூஸ் பண்ணியிருக்க அப்படின்னா அப்ப அவன் என்ன சாதாரணப்பட்டாலா என்ன அப்படின்னு இப்ப பெருமாளோட பெருமைகளை சொல்ல போறார். சங்கல்பாத் பவதி கமலே, கமலே யத் சங்கல்பாத் பவதி,
ஜஸ்ட் அவன் சங்கல்பம் பண்ணிண்டாலே போறோம், அவன் நினைச்சாலே போறோம், அமீஷா ஜங்கமா ஜங்கமானாம், இந்த ஸ்தாவர ஜங்கமான எல்லா வஸ்துக்களோட ஜன்ம ஸ்தேம பிரளய ரச்சனா, அதாவது சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் அப்படின்னு இந்த மூணையும் செஞ்சுட்டோ என்ன பண்றார் அப்படின்னாக்கா, எத்திர தேகினி அப்படிங்கிறார். அதுதான் பெருமாளுடைய கருணை. படைச்சுட்டோ இது எல்லாத்தையும் தனக்கு தேகமா அவர் வச்சுட்டு இருக்காராம். என்ன கருணை பெருமாளுக்கு, கூட இருந்து பார்த்துக்கிறார். அதுதான் ஸ்திதி. இதைத்தான் இந்த முதல் 2 வரியில ரொம்ப அழகா சொல்றார். அப்படி இந்த பெருமாளுடைய கருணையும் சேர்த்து சொல்றார், அவருடைய பெருமையும் ஆற்றலையும் சொல்றார். எத்திர தேகினி அமீஷான் ஜங்கமா ஜங்கமானான் ஜன்ம ஸ்தேம பிரளய ரச்சனா எத் சங்கல்பாத் பவதி அப்படிங்கிறது தான் இந்த 2 வரியில. அவர் சங்கல்பத்தினாலே ஜஸ்ட் நினைச்சுட்டாலே உலகத்தின் இந்த பிரபஞ்சத்தின் இந்த சிருஷ்டியின் அனைத்து காரியங்களும் நடக்கிறது. எல்லாத்தையும் படைச்சுட்டோ அது எல்லாத்தையும் தன்னுடைய தேகமாவும் அவர் வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இந்த வரியில ரொம்ப அழகா ரொம்ப சூஷ்மமா சுவாமி தேசிகன் ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துறார். என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களும் அந்த நாராயண ரூபம் அப்படிங்கிறார். ஏன்னா இப்ப தேகம்ங்கிறதே என்ன, ஆத்மாவோடைய கேரியர் தானே அது, இல்லையா? அப்போ எல்லாருக்குள்ளயும் ஆத்ம வஸ்துவா இருக்கிறதே அந்த நாராயணனே. அப்ப அந்த ஆத்ம வஸ்துவுக்கு கேரியரா தான் இத்தனை தேகங்கள் அவர் படைச்சிருக்கார். ஸோ நாம எல்லாரும் நாராயண அம்சம், அந்த அம்சத்தை கேரி பண்ணிட்டு இருக்கிற, அந்த பகவானை கேரி பண்ணிட்டு இருக்கிற கேரியர். அப்ப இந்த தேகத்தை எவ்வளவு தூய்மையா வச்சுக்கணும், உள்ள இருக்கிற பகவானை நம்ம எவ்வளவு போஷிக்கணும், இல்லையா? திருமூலருடைய திருமந்திரமும் இதைத்தானே சொல்றது. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு. என்ன அழகா அப்படி சுவாமி தேசிகன் இப்ப சொன்ன நம்ம பார்த்த கருத்தை அப்படி அழகா பொருத்தி வர மாதிரி இருக்கு, இல்லையா? அதே திருமூலர் இன்னொரு இடத்துல சொல்வார், உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் புறனார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலாம் மணி விளக்கே அப்படின்னு. இந்த உடம்புங்கிறதே கோவில் தான் அப்படின்னு ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கார். இப்படியாக மகான்களும் ஞானிகளும் அவள்லாம் எந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவாளா இருந்தாலும் சரி, எல்லா மகான்களும் ஞானிகளும் சொல்றது ஒரே கருத்து தான், பகவான் உனக்குள்ளேயே இருக்கான். ஸோ இந்திரியங்களை வெளியில அலைய விடாம உனக்குள்ள அகம் நோக்கிப்பார் அப்படிங்கிறத தான் எல்லா ஞானிகளும் மகான்களும் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக படாத பாடுபட்டு ஆயிரக்கணக்கான பாடல்களை நமக்காக எழுதி வச்சுட்டு போயிருக்கா. நம்மளும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அப்படி நமக்குள்ள அந்த தாயாரும் பெருமாளும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டாலும் அதை அனுபவிக்கணும், இல்லையா? அந்த அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை அவ 2 பேரும் தான் அனுகிரகம் பண்ணணும். ஸோ இப்படி ஒரு அற்புதமான கருத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப அழகாக ஒரே பதத்தில் ரொம்ப அழகாக ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து வச்சிருக்கார் சுவாமி தேசிகன். தேகினி அப்படிங்கிற அந்த பதத்தில். சரி, இப்போ பகவான் இப்படி தன்னுடைய அம்சத்தை இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா வச்சிருக்கார் அப்படின்னா அவர் எப்படி இருக்கார்? எல்லாத்தையும் தங்கிட்டு இருக்கிற அம்சங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டார் அப்படின்னா அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, சுவாமி தேசிகன் பூர்ணம் அப்படிங்கிறார். ஈஷாவாசிய உபனிஷத்துல பிரம்மத்தோட ஸ்வரூபத்தை இப்படிதானே சொல்றா, பூர்ணமதக பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணதமுச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமதாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. இப்படிதானே பிரம்மத்தோடைய ஸ்வரூபத்தை உபனிஷத் டிஃபைன் பண்றது. பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்தால் எஞ்சி இருப்பதும் பூர்ணமே. இதுதான் இதோட சாராம்சம், இல்லையா? ஸோ நாராயணம்ன்ற அந்த பூர்ண வஸ்துவிலிருந்து எவ்வளவு அள்ளி 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 ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தாலும் ஸோ மீதி பேலன்ஸ் இருக்கிறது பூர்ணமான அந்த நாராயணனே அப்படிங்கிறது தான் சுவாமி தேசிகன் இங்க பூரம் அப்படிங்கிற அந்த ஒரு பதத்தை போட்டிருக்கார்.
ஸோ இப்படி பூர்ணமா இருக்கிற இந்த பரபிரம்மத்தினுடைய பரம்பொருளின் சத் ஸ்வரூபத்தை எங்க தரிசனம் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தான் முதல் 2 வரியிலேயே சுவாமி தேசிகன் தேகினி அப்படிங்கிற பதத்தை சும்மாலாம் போடல. நமக்கு எங்க இந்த தர்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த இடத்தையும் காமிச்சு கொடுத்துருக்கார். ஏன்னா தாம் படைச்ச படைப்புகள் அத்தனையும் தனக்கு தேகமா வச்சுருக்கார் பகவான் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்லி, அதுலேயே அந்த பரபிரம்மத்துடைய சச்சிதானந்த ஸ்வரூபம் சத் ஸ்வரூபத்தை எங்க தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற ஹிண்ட்டையும் கொடுத்துட்டார். எங்க தரிசனம் பண்ணலாம்? அத்தனையும் தன்னுடைய தேகமாக வச்சுருக்கார் அப்படின்னா அத்தனைக்குள்ளையும் ஆத்மஸ்வரூபமாக அந்த பரம்பொருளே வாசம் செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் அங்கே சுவாமி தேசிகன் நமக்கு புரிய வைக்கிறார். அப்போ இந்த பரம்பொருளின் ஸ்வரூபத்தை நம்ம எங்க தரிசனம் பண்ணலான்னா ஒரே ஒரு இடத்துல தான், நமக்குள்ள, நம்முடைய ஹிருதய கமலத்துக்குள்ள நம்மளுடைய ஆத்மஸ்வரூபமாக வாசம் பண்ணி கொண்டிருக்கின்ற அந்த பரம்பொருளை நமக்குள்ளதான் தரிசனம் பண்ண முடியும். வேற வெளியில எங்கேயுமே அந்த ஸ்வரூபத்தை நம்மளால தரிசனம் பண்ண முடியாது. அப்ப நமக்குள்ள அந்த ஸ்வரூபத்தை நம்ம அனுபவிக்கணும், அந்த பரந்தாமனை தரிசனம் பண்ணி அந்த ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம இந்திரியங்கள் எல்லாத்தையும் நமக்குள்ள திருப்பணும், உள்நோக்கி பார்க்கணும். அப்படி உள்முகமா நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாம் திருப்பணும். சாத்தியமா இது? அதுவும் இந்த காலத்துல எத்தனை வெரைட்டியான என்டர்டைன்மெண்ட்ஸ்! கண்ணு ஒரு பக்கம் போச்சுன்னா காது 4 பக்கம் போகிறது. எவ்வளோ வகையான என்டர்டைன்மெண்ட்ஸ் நம்மளே வேண்டான்னா கூட தேடி வர்றது, பக்கத்தாத்துலேருந்தும் எதிர்த்தாத்துலேருந்தும் என்டர்டைன்மெண்ட்ஸ் தேடி வருது. ஸோ இந்த என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் தாண்டி இந்த இந்திரியங்களை நிகிரகம் பண்ணி நம்மளுடைய கவனத்தை ஒருமுகமாக உள்நோக்கி திருப்பணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதுவும் நம்மள மாதிரி ரொம்ப சாதாரணமான ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அப்ப யாருக்கு இது பாசிபிள் அப்படின்னா, யமீனாம் ஏக லட்சியம் அப்படிங்கிறார் இந்த இடத்துல சுவாமி தேசிகன். யமீனாம் அப்படின்னாக்கா இந்திரியங்களை நிகிரகம் பண்ணினவா, அதாவது சென்சஸை கண்ட்ரோல் பண்ணினவா, அவளுக்கு தான் யமி யோகிகள்னு அர்த்தம். ஸோ அவனால் தங்களுடைய இந்திரியங்களை நிகிரகம் பண்ணி அந்த யோக நிலையில் சமாதி அப்படிங்கிற அந்த நிலை எப்பேற்பட்ட நிலை அப்படின்னா அந்த பிரம்மஸ்வரூபத்தை தர்ஷனம் பண்ணுறா அப்படின்னு இங்கே எழுதியிருக்கார். இதுக்கு பிரமாணம் முண்டக்கோ உபநிஷத்தில் ஒரு மந்திரத்தில் ஒரு வரி, அகண்டைக ரசம் பிரம்ம சமாதாவேவ பாசத்தே அப்படின்னு. அதாவது சமாதியில தான் அகண்ட ஏகரசம் பிரம்ம, இந்த பிரம்மம் எப்படி இருக்கு அப்படின்னா அப்படி பறந்து விரிஞ்சு இருக்கான், ஆனா ஒன்னே ஒன்னா இருக்கு. என்ன ஒரு கான்ட்ரடிக்டரி இல்லையா? ஸோ அப்படி பறந்து விரிஞ்சிருக்கிற அந்த ஏகரசமான அந்த பிரம்மம், இரண்டற்ற அந்த பிரம்மஸ்வரூபம் எந்த இடத்துல ஸ்புரிக்கிறது அப்படின்னா சமாதி நிலையில தான் ஸ்புரிக்கிறது அப்படின்னு முண்டக்கோ உபனிஷத்துல சொல்லியிருக்கு. அந்த மாதிரி யமீனாம் ஏக லட்சியம், அப்படி ஏக லட்சியம் இந்த பிரம்மஸ்வரூபத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதே ஏக லட்சியமா உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த யோகிகளுடைய அந்த சமாதி நிலையில அந்த சமாதி நிலையில அவ அப்படி தர்ஷனம் பண்றாளாம். அவளுக்கு காட்சி கொடுக்கறதான் இந்த பிரம்மஸ்வரூபம். எப்படி காட்சி கொடுக்கறதா? தத் பூர்ணம் தேஜஸ்ஸி, அப்படி பூர்ணமா தேஜோமயமா காட்சி கொடுக்கறதான். கோடி சூரியனை சேர்த்தின அந்த ஒரு ஒளியா இருக்குமா அப்படின்னு நம்ம ஏதான கணக்கு சொல்ல முடியுமா அப்படின்னா கிமப்பி, கிமப்பின்ற ஒரு வார்த்தையை சுவாமி தேசிகன் போட்டிருக்காரு. எப்படின்னே சொல்ல முடியாது. அன்டிஃபைனபிள், அன்எக்ஸ்பிளைனபிள், அதுதான் கிமப்பி, அன்எக்ஸ்பிளைனபிள். அப்ப கிமப்பி தேஜோ, பயங்கரமான ஒரு தேஜஸோட, எப்படின்னே சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத ஒரு தேஜஸோட அந்த பிரம்மஸ்வரூபம் இருக்கான். அப்போ அந்த தேஜஸ் எங்கிருந்து வருது அப்படின்னா, ஸோ இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் பெருமாளை பத்தி. பெருமாள் எப்பேற்பட்ட ஆற்றலை உடையவர், எப்பேற்பட்ட தேஜோமயமானவர் அப்படின்னு இவ்வளோ நாழி சுவாமி தேசிகன் சொல்லிட்டு கடைசி லைன்ல ஒரு வார்த்தை சொல்றார், தேஜக ஸ்புரதி பவதி பாத லாக்ஷாரசாங்கம் அப்படின்னு நோட்டார். அவ்வளோதான், அங்கே முடிஞ்சது மேட்டர். என்ன அப்படின்னா பெருமாளுடைய இத்துணை தேஜஸ்க்கு என்னன்னே சொல்ல முடியாத, இந்த அளவிட முடியாத இந்த தேஜஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்னா பெருமாளுடைய திருமார்பில் அப்படியா லக்ஷ்மி வாசம் செய்யறா.
அவ வாசம் செய்யறாங்கிறதுக்கு அடையாளமா அவளுடைய பாதத்துல இட்டு இருக்கிற அந்த செங்குழம்புனால பூசி அந்த லாக்ஷா அப்படிங்கிறதோட ரசம் அவனுடைய மார்புல அப்படி ஈசிருக்கான். ஸோ அந்த லாக்ஷா ரசத்தோடைய அந்த நிறம் அப்படி பிரதிபலிக்க பெருமாள் அப்படி தேஜோமயமா காட்சி அளிக்கிறான். ஸோ பெருமாளுடைய இந்த தேஜஸுக்கு, அதாவது ஞானிகள் பார்த்து யோகிகள் பார்த்து ஆனந்திக்கக்கூடிய, சமாதி நிலையில் ஆனந்திக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபத்தின் அந்த ஒளிக்கு, பிரகாசத்துக்கு, தேஜஸ்க்கு, ஒளி பிரகாசங்கிறது தான் ரொம்ப கம்மியான வார்த்தை பரபிரம்மத்தோடைய அந்த காந்திக்கு. ஸோ அந்த என்னன்னே சொல்ல முடியாத அந்த தேஜஸுக்கு தாயாரோடைய திருவடி அப்படி பெருமாளோட மார்புல பட்டுன்னு இருக்கான். அடடா, என்ன ஒரு அழகா அப்படி எடுத்துன்னு வச்சிருக்காரு இல்லையா? ஸோ அதனால தான் இந்த பிரம்மத்தோடைய அந்த சத்ஸ்வரூபத்தோடைய தேஜஸுக்கு காரணம் அப்படின்னு அப்படி ரொம்ப அழகா சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல எடுத்து வைக்கிறார். அப்படி பார்க்க போனா இவா 2 பேரும் தான் அந்த பிரம்மஸ்வரூபமா இருக்கா அப்படிங்கிறது கடைசியில புரிஞ்சு கொடுத்தோம். ஏன்னா அந்த தேஜஸ்ல தாயாரும் தானே இருக்கா இல்லையா? அப்ப பிரம்மஸ்வரூபமா இவா 2 பேரும் தான் இருக்கா. அதைத்தான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தோட ஆரம்பத்திலேயே தாயாரை எப்படி அட்ரஸ் பண்ணியிருப்பார்? கமலே அப்படின்னு தானே ஆசையா கூப்பிட்டுருக்கார் இல்லையா? கமலேன்னு கூப்பிட்டுட்டோ அந்த இடத்துலயே நமக்கு ஹிண்ட்டை கொடுத்துட்டார். ஆமா, கமலேனாக்கா தாமரையில் வசிப்பவள் அப்படிங்கிறது தான் மேலோட்டமான அர்த்தம். 2வது ஸ்லோகத்துல கூட சொல்லியிருப்பார், அம்பாளுடைய பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா சரசிஜவனம் வா விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அப்ப சரசிஜவனம் தாமரை காடுன்னா எந்த தாமரை அப்படின்னா இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சொல்றது ஒவ்வொரு பக்தர்களுடைய ஹிருதய தாமரையில வாசம் செய்யறவள் அப்படிங்கிறது தான் ஆரம்பத்திலே ஹிண்ட் பண்ணி சொல்லிட்டார். அப்படி தாயார கமலேன்னு ஆசையா கூப்பிட்டு. ஸோ இந்த 2வது ஸ்லோகத்தையும் ஆச்சாரியார் இங்க கமலேன்னு நம்ம ஹிருதய கமலத்துக்குள்ள வாசம் செய்யறா அப்படிங்கிறதையும் சேர்த்தி பார்க்கறச்ச நம்ம ஹிருதய கமலத்துல அந்த பரம்பொருள் பெருமாள் நாராயணன் அந்த சத் ஸ்வரூபம் சச்சிதானந்த ரூபம் வாசம் செய்யறது. அவருடைய வக்ஷஸ்தலத்துல திருமார்புல தாயார் அப்படி ஸ்ரீதேவியா வாசம் செஞ்சுட்டு இருக்கா. ஸோ இப்படியாக இந்த திவ்ய தம்பதிகள் இருவரும், இந்த பரபிரம்மஸ்வரூபமான இந்த இருவரும், இந்த ஜகத்தின் விசாரத்திற்கு காரணமான இந்த இருவரும் வாசம் செய்யறது எங்க அப்படின்னாக்கா ஹிருதய கமலத்துல அப்படின்னு சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா இங்க எடுத்து வச்சிருக்கார். சகல காரிய காரணங்களுக்கு தாயாரும் பெருமாளுமே காரணம் இந்த பிரபஞ்சத்துலன்னு சொல்லி சாக்ஷாத் பிரம்மஸ்வரூபமா இந்த 4வது ஸ்லோகத்துல ஸ்ரீதேவியையும் ஸ்ரீனிவாசனையுமே சொல்லியிருக்கார் சுவாமி வேதாந்த தேசிகன். இப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபத்தை எப்பயுமே அர்த்தமுள்ள காரிய காரணங்கள்லேயே நம்மளுடைய மனம், மெய், வாய் 3ம் ஈடுபடணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை வச்சுட்டோ இந்த 4வது ஸ்லோகத்துடைய விசாரத்தை நான் இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஸ்ரீ குருபியோ நமஹ.